கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையே 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து நீண்ட காலமாக நிலவி வரும் எல்லை பிரச்சினை வரலாற்று எல்லை வரையறைகளின் தெளிவின்மையால் தொடங்கி டிசம்பர் 2025 இல் மீண்டும் தீவிரமடைந்து மோதல்கள், உயிரிழப்புகள் மற்றும் பொதுமக்கள் இடம்பெயர்வுக்கு வழிவிட்டது. இந்த மோதல்கள் இருதரப்பிலும் கணிசமான உயிரிழப்புகளையும் நூறாயிரக்கணக்கான பொதுமக்களை தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயரவும் செய்துள்ளன. மேலும் காயங்களும் சொத்துக்களுக்கான சேதமும் ஏற்பட்டுள்ளன. சமீபத்திய மோதலில் தாய்லாந்து படைகள் கம்போடியாவின் பிரியா விகார் மாகாணத்தில் கட்டுப்பாட்டை பெற்ற பகுதியில் உள்ள ஒரு இந்து கடவுள் சிலையை அழித்ததாக கூறப்படுகிறது. இது புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிலை 2014 இல் கட்டப்பட்டு தாய்லாந்து எல்லையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள பிரியா விகார் மாகாணத்தின் அன்செஸ் பகுதியில் அமைந்திருந்தது. இது எல்லை பிரச்சினையின் நேரடி சாட்சியாக இருந்தது. கம்போடிய அதிகாரிகள் இந்த அழிப்புச் செயலை கடுமையாக கண்டித்துள்ளனர். மேலும் இந்தியா இந்து மத தெய்வங்களை மதிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இரு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுமாறு வலியுறுத்தியுள்ளது. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மற்றும் இராஜதந்திர முயற்சிகள் மூலம் இந்த மோதலை தீர்க்குமாறு இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் வலியுறுத்தியுள்ளது. ASN மற்றும் ஐநா அமைப்புகளின் மத்தியஸ்தத்தை வலியுறுத்தி கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையேயான எல்லை பிரச்சினை 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து வருகிறது. அப்போது காலனிய கால எல்லைக் கோடுகள் தெளிவற்றதாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் வரையறுக்கப்பட்டன. இரு தொடர்ச்சியான மோதல்களுக்கு வழிவிட்டது. பிரியா விகார் கோயில் ஒரு முக்கிய சர்ச்சைக்குரிய பகுதியாக இருந்துள்ளது. 1962 இல் சர்வதேச நீதிமன்றம் இக்கோயில் கம்போடிய பிரதேசத்தில் இருப்பதாக தீர்ப்பளித்தது. ஆனால் சுற்றுப்புற பகுதிகளின் உரிமை குறித்து இன்னும் சர்ச்சைகள் நீடிக்கின்றன. இந்த தீர்ப்பு இருந்த போதிலும் 2008 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் மீண்டும் மோதல்கள் வெடித்தன. செயல்பாடுகள், காற்று மற்றும் தரை தாக்குதல்களுடன் தொடர்ந்து பதற்றம் நீடித்தது. கம்போடியாவில் இந்து மதத்திற்கு நீண்ட வரலாறு உண்டு. இது கிபி 1ஆம் நூற்றாண்டில் இந்திய வர்த்தகர்கள் மற்றும் பிராமணர்களின் வருகையுடன் தொடங்கியது. இது கலாச்சார மற்றும் மத பரிமாற்றத்தை தூண்டியது. கெமர் பேரரசு காலத்தில் இந்த மதம் முக்கியத்துவம் பெற்றது. மன்னர்கள் தேவராஜா அல்லது கடவுள் அரசர் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு சிவன், விஷ்ணு, பிரம்மா போன்ற இந்து தெய்வங்களுக்கு பிரமாண்டமான கோயில்களை கட்டினர். அங்கோர் வாட் முதலில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கெமர் கட்டிடக்கலை மற்றும் இந்து மரபுகளின் கலவைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதன் சிற்பங்கள் மற்றும் கோபுரங்கள் இந்த வரலாற்றை வெளிப்படுத்துகின்றன. இந்த சிலை அழைக்கப்பட்டது கம்போடியாவில் பெரும் கோபத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது பிராந்திய உரிமைகளின் உணர்திறனையும் வரலாற்று எதிர்ப்புகளையும் எடுத்துக்காட்டுகிறது. மத மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மரியாதையுடன் நடத்துவதன் அவசியத்தையும் இது வலியுறுத்துகிறது. குறிப்பாக கம்போடியாவின் பௌத்த மற்றும் இந்து கலாச்சார கலவையை பாதுகாக்க. மோதல் தொடர்வதால் சர்வதேச சமூகம் அமைதியை மீட்டெடுக்கவும் மேலும் உயிரிழப்பு, காயங்கள், இடம்பெயர்வு மற்றும் பாரம்பரியத்திற்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கவும் பேச்சுவார்த்தை, இராஜதந்திரம் மற்றும் மத்தியஸ்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது.